అందరికీ నమస్కారం. ఇది తెలుగు బిగ్ బాస్ சீசன் 8 చూడండి. இவ்வளோ தான் எனக்கு தெலுங்கு தெரியும். அதனால் வந்து மறைச்சி போனாச்சு, மஞ்சுவாரி இது மறைச்சிப்போయింది, அது ஏதோ ஒன்று வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட வந்து இந்த சனிவாரம்லாம் போய் பார்த்து தான் வந்தோன்னு வச்சுக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெலுங்கு பிக் பாஸ் 8க்கு வந்து ப்ரோமோ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் லோகே வரல. எப்பயுமே அவங்க முந்திரி கோட்டை மாதிரி ஒரு மாதம் முன்னாடியே போயிடுவாங்க, அவங்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குது? செப்டம்பர் 2க்குள்ள அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 15 டேஸும் இன்னும் ஒரு கேப் இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரோமோ வந்துடுச்சு, அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நாகார்ஜுனா வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், நான் வந்து என்னது உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ப்ரோமோ வந்து. எனக்கு புரிஞ்ச தெலுங்குல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் பிக் பாஸ் 8க்கு வந்து உங்களெல்லாம் வரவேற்கிறேன், நீங்கள் வந்து பிக் பாஸ் 8ஓட மூமெண்ட்ஸ் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஹேஷ்டேக் போட்டு பிக் பாஸ் 8ன்னு சொல்லிட்டு டேக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்காக கொடுத்தாரு. உங்களை நான் இங்கே வந்து ஸ்க்ரீன்ல காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். யார் யாரெல்லாம் வர, அதாவது யார் யார் என்னென்ன மொமெண்ட்லாம் அவங்க ஐடியாஸ் எதோ ஒன்றாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும்போது அதை எடுத்து உங்களை வந்து அவருக்கு பிடிச்சதை அவர் வந்து அங்கே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ அந்தரிக்கு நமஸ்காரம். நம்ம இப்போ வந்து சீசன் 8 நம்ம தமிழ் தான் பேசணும். ஆனால் இல்லை குட்டகுறை தொட்டகுறை இது இல்லாதப்பட்டதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுவும் திராவிட மொழியில் ஒரு மொழி அப்படின்றதுனால நாம சீசன் 8ல் சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சது, அதை பற்றியான விஷயங்களையும் இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோ என்னோட இணைந்து பேச எதிர்க்க கும்தா உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா போனது பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஓவராக போய் ஃப்ளர்ட் பண்ணுறீங்க ஆங்கர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெருங்கதை, ஒரு 25 வருஷமாக அது இந்த கதை ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்புறமேட்டா போய் யாரோ சொன்னாங்க, ஷீ இஸ் நாட் ஆங்கர், ஷீ இஸ் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு போட்டதுமோ, என்னது தெரிஞ்சு போயிந்தி அப்படின்ட்டு அவர் சொல்லி அவர் போனார். தெரிச்சு போயிந்தி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ மஞ்சுக்கா உந்தி ரைட். இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக ஷார்ட் பிரேக், அதாவது நம்ம எம்மனும் போட்டு வந்துடுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இல்லை, நீங்கள் பிக் பாஸ் 8ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிக் பாஸ் 8 தெலுங்குல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் பார்த்தா அவங்க வந்து ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க போல இருக்கு, லோகோ எல்லாம். ஆமாம், லோகோ வந்து முன்னாடியே அந்த லோகோ தான் நம்ம லோகோ நான் நினச்சிட்டு இருந்தேன். அது இன்னும் கலராக போய் இன்னும் முட்டையாக போயிருந்துன்னு வச்சுக்காங்களேன். LGBT கலர் மாதிரியே இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் போல இருக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ப்ரோமோ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நேற்று தான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், அது ஒன் ஆஃப் த ப்ரோமோ. அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த லோகோலாம் போனதுனால வந்துருக்கு. நம்மளுக்கு அது தெரியாது. நாம பண்ணதெல்லாம் வந்து சீசன் 3 மலையாள பிக் பாஸ் பண்ணோம். இப்போ அங்கேயே வந்து கேமரா கமிட்டியில் வந்து அலண்டு போய் அவரு லால் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கேயும் போல, நான் எங்கேயும் ஓடல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்து அது ஒரு கதை ஓடிட்டு இருக்குது. அங்கே தான் அதுவா அப்படி இல்லை, இந்த ஊர்லேருந்து தான் இருக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கதை ஓடிட்டு இருக்குது. ரீசெண்டாக கூட ராதிகா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கேரவன்லேயே கூட இது வச்சுருந்தாங்க, கேமரா வச்சுருந்தாங்க. அதில் நான் கேமரா வேணா போகிறது கஷ்டப்பட்டாவது நான் வந்து இதுக்கு லாஜிக் போயிடுவேன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, கேரவனில் இருக்குதுன்னு அன்றைக்கே சொல்லிக்கணும்னா அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதையே நீ சொல்லலை அப்படின்னு இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பாருங்க, இது வந்து அந்த ஹேமா கமிட்டி பக்கம் போல. இது வந்து பிக் பாஸ் சீசன் 8ல் என்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றது. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, செட்டப் கரெக்டாக ஆயிடுச்சு, எல்லாத்தோட ரொம்ப ஜோஷா இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஜோஷ் வந்திருக்குது அப்படின்னு. டிரைவிங் ஃபோர்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற பட்சத்துல ஜோஷ். எஸ், எக்ஸாக்ட்லி, அந்த ஜோஷ் நிறைய இருக்கு. பழைய மாதிரி இப்பதான் வந்திருக்கு. நீங்க மகா கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பதான் வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், செட்டப் அமைகிறது ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அது மாதிரியா இருக்குது திடீர்னு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், இங்கே எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. அதாவது நம்ம வந்து இந்த ஊரே வந்து வேற லெவலில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஆக்சுவலி, அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு மாதிரி படப்படப்பெல்லாம் நீங்கி இப்போ தான் ஓரளவுக்கு அந்த செட்டப் ஆகி வந்து இப்போ தான் வந்திருக்கணும். ஸோ அதனால் வந்து வந்திருக்கும். நீ ஏன் ப்ளூரல் சொல்றீங்க? வந்திருக்கேன், செட்டப் வந்தா நீங்க வரவே முடியும், நீங்க மட்டும் தனியா வந்து பேசுறீங்க. ஓகே, இந்த பரபரப்பு ஜோஷா கை நடுக்கலாம் எனக்கு எதுவும் ஏற்படல. ஒரு செட்டப்லாம் வச்சு இது பாருங்க, ரைட்டர் ஃபீலுக்கு வந்து ஒரு கையில ஒரு இது இப்படி எல்லாம் வச்சு பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்குன்றதை எல்லாருமே பார்த்து சொல்றாங்க. நல்ல விஷயம். ஸோ வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற அளவுக்கு வந்து கமெண்ட்லாம் வந்து இருந்தது பர்சனலாகவும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைட்டிங் இதெல்லாம் செட் பண்ணதுனால
பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்கு அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு அதுல நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ. அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கேப்டனா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, ஆனா நீங்களும் நாமினேஷன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, எலிமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆமா இப்போ இந்த கேப்டன் போதே டக்குன்னு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, கேப்டன் மார்வல் கேப்டன் மாதிரி வந்து அவர் வந்து கையில வந்து ஒரு இதை வச்சுட்டாருன்னா, கேடை வச்சுட்டாருன்னா அவர் வந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி இருக்குது. அந்த கதை மாதிரிலாம் கிடையாது, நீ இந்த மாட்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரூல்ஸ் எடுத்துருக்காங்க. நோ கேப்டன், அதாவது தலைமைன்னு ஒன்று கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாரிசு நடிகர் யாராவது வாரிசு வந்து டைரக்டரையோ இல்லை நடிகருடைய பையனோ வராங்கன்னு வச்சுக்கோ, உடனே அவரை சுற்றி ஒரு கும்பலாகி அவர் வந்து வாய்ப்பெலாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போது அந்த இதை உடைக்கணுன்றதுக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்குல ரூல்ஸ் என்னன்னா நோ கேப்டன். ஆமாம், அதில் வந்து அது நோ கேப்டன் அப்படிங்கிறத போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுலேயே வந்து இன்னொரு விஷயமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேப்டனா இருக்கும் பட்சத்தில் எலிமினேஷனே கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு கேமுக்கு ஒரு கேப்டன் சூஸ் பண்ணாலோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கேம்ஸ் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கேப்டன் சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எலிமினேஷனுக்கு தெரியல என்னன்றது தெரியல. அவங்க கேப்டன் நோ கேப்டன் சொல்லும் போது ஒரு உத்தி பிரிச்சு அவர் தான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வந்து அதுல இருந்து தப்பிப்பாரு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம தான் அதை பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு ஐடியாலஜில எப்பயுமே அவங்க உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட் அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சுதான் சொன்னேன் பாருங்க. அதாவது நோ கேப்டன்ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 4வது பாயிண்ட் உடனே படிச்சீங்க. பொறுமையாவே போவோம், ஏன் பறக்க வெட்டி மாதிரி போய் டொமாலும் போய் அங்க போய் விழுந்தீங்க. இப்போ கேட்டா நாங்க வர வேண்டாம்னு சொல்வீங்க. அது பொறுமையா வரும்போது 5வது பாயிண்ட் நீங்களே கூட சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது எதுக்கு அதாவது நான் சொல்லும்போது என்ன சார் சொன்னேன், நிறைய பாயிண்ட் இருந்தது. அதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட் நான் ஆரம்பிச்சேன். அதுதான் மேடம், உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் தான் உங்களுக்கு புரிய வச்சு விளக்கி எட்டுன்னு வரதுக்குள்ள போதும் நான் ஏன்னா ஒரு ஃப்ளோல போகும்போது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணீங்க வரும்போது, ஏன்னா XXX XXX 4X 5X லெவலுக்கு போகுது. இப்போ 9X 16X அந்த மாதிரிலாம் வந்து கும்பலோட கோவிந்தா ஆர்ஜி குர்ஜே எல்லாம் அந்த மாதிரி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நோ கேப்டன். ஓகே, அதுவே என்னன்னா நிறைய சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஏன்னா நான் தலைவர், நான் வந்து அதை பெருக்க மாட்டேன் இதை பெருக்க மாட்டேன்லாம் சொல்லாம எல்லாரும் ஓடி ஆகணும், எல்லாரும் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த கேப்டனா இருக்கிறதுனாலே வந்து அவங்க வந்து சூஸ் பண்றது போறது அப்படின்றதுல வந்து நிறைய பாகுபாடுலாம் இருக்கிறதுனால அந்த நோ கேப்டன்ற ஒரு இது எடுத்திருக்காங்க. அது நம்ம வந்து கண்டிப்பா வரவேற்கலாம். நோ ஃப்ரீ ரேஷன் செகண்ட் ஒன். ஃப்ரீ ரேஷன், அதாவது கிராசரிஸ் கொடுக்கறதே வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி கொடுப்பீங்கன்ற கேள்வி இல்லையா? அது உழைப்பு என்ன? அப்ப வந்து சும்மா அதாவது இப்ப வந்து வீக்கெண்ட் ஆனா லக்ஸரி பட்ஜெட்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அது கூட கிடையாது போல. எதுவும் கிடையாது, நீங்களா உழைச்சா உங்களுக்கு வந்து சோறு கிடைக்கும். அப்பதான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்றதுனால வந்து நோ ஃப்ரீ ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, ஏன்னா 5வது பாயிண்ட் கிட்ட போயிட்டீங்க. தேர்ட் பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. நோ ஃபிக்ஸ்ட் பிரைஸ் மணி. இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் மணி அப்படின்ட்டு இப்போ நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல 50 லட்சம் வந்து வின்னர் ஆனா பிரைஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுவே கிடையாது அப்படின்ட்டு. ஆமா, அதுவே கிடையாதுன்னா இப்போ வந்து 1 கோடி கூட போகலாம், 25 லட்சம் கூட போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல ரன்னருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறோம், வின்னருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறோம், மாசம் போறவங்க வந்து கை வீசின்னு போகணுமா, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புறோம். என்ன கதைன்னு தெரியல. ஒருவேளை 1 கோடி ரூபா ரேட்டை போட்டுவிட்டு போகும்போது யாராலும் போகும்போது அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் அவங்க வேலை செஞ்ச அளவுக்கு வந்து பரிசு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த நோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் மணி அப்படின்னும் போது உங்களுடைய நன்னடத்தையிலேருந்து உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அதில் வந்து நான் தான் சொல்கிறேன், இதுக்கு இவ்வளோ கழிச்சு கூட கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக நல்லவனாக திருந்தி மனம் திருந்திய மைந்தனா வந்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் வாமிட்டு போட்டு போகிறதுக்கு ஆரம்பத்திலே எல்லாத்தையும் கணக்கு எல்லா விஷயத்தையும் போட்டு டிக் பண்ணி இவ்வளவுதான் போனது, நீ கிழிச்ச கிழிப்புக்கு இவ்வளவுதான், இது போதும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, இந்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போதே அது இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் தள்ளி அதுவே வந்துருது. சரி, அதை டிஸ்கஸ் அதான் அப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு பாயிண்ட்டுக்கு அதுதான் எப்பயுமே யோசிச்சு பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு தானே முதல்வருக்கு போறீங்க. இல்ல பொதுவா சொல்றேன், தமிழ் சமூகத்துல கல்யாணம் பண்ணிட்டு தானே முதல்வருன்றது இருக்கு. என்ன முதல்வர் வச்சுட்டு அதுக்கப்புறம் போறாங்க, அதுக்கு தான். ஏன்னா ஒரு ரூல்ஸ் அங்க போட்டுட்டு இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் அப்புறம் தான் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் மேடம், அதுதான் நான் சொன்னேன். அதனால நீங்க மாறி இருக்கலாம். இன்னைக்கு லிவிங் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சில பேர் கல்யாணமே வானான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற கதை. இங்க இருக்கிற ரூல்ஸ் படி பார்க்கும்போது இப்படிதான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். எஸ் எஸ் வாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோ கேப்டன் எஸ்கேப் ஃப்ரம் எலிமினேஷன் அப்படின்னு அந்த முன்னாடி நோ கேப்டனுக்கான விஷயத்தை இப்போ எடுத்து வந்து போட்டிருக்காங்க. அதாவது இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு வாரத்தை தள்ளிடுறேன் அப்படின்னு இந்த கையில் விழுறது காலில் விழுறது
இது ஸ்டிக்கர் சூப்பராக இருக்குது, லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்ற கமெண்ட் அடிச்சு என்ன கரெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உன் வேலையை நான் பாத்ரூம் நான் கழுவிடுறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு, உன் துணியை துவைச்சு போட்டுறேன், என்னை கேப்டன் ஆகி கூட்டுரு அப்படின்லாம் சொல்லி இந்த அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியோ இல்லை கெஞ்சியோ கொஞ்சியோ ஏதோ ஒன்று பண்ணியே அந்த கேப்டன் ஆகி அதை வந்து பண்ணுறது என்னன்னா அந்த ஒரு வாரம் தள்ளிக்கிறது தான். இந்த ஒரு வாரம் தள்ளிட்டேன், அதுக்கு ஒரு வாரம் தள்ளிட்டேன், அதுக்கப்புறம் கணக்கு போடுறீங்களா, அந்த கணக்கே இங்கே கிடையாது, முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த நம்ம இதுல வந்து பயங்கரமான டாஸ்க்லாம் வச்சிருக்கோம். வெறும்னே வந்து தண்ணி எல்லாரும் வந்து தண்ணியை தலையில ஊற்றி டக்குன்னு ஃபைனல் போயிடலாம். இந்த இது ஊதுரம் வச்சு இது என்னது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி தலையில அதைச்சு தண்ணி ஊற்றி கூட்டு வர்றது. அப்புறம் கிராமப்புறங்கள்ல இந்த அம்மெல்லாம் வந்துன்னு வச்சுக்காங்க, 5 ஜலம் விடுறது 6 ஜலம் விடுறதுன்ட்டு தண்ணி நல்லா வெயிலில் வச்சு வேப்பிலையெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் கரைச்சி ஊற்றி உள்ளார கூட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கேவலமாலாம் வந்து போயிட்டு இருந்துன்னு வச்சுக்காங்க, செம காமெடியாக போயிட்டு இருந்தா. அந்த மாதிரி அங்கே இல்லை அப்படின்றது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதெல்லாம் வேற விஷயம். பட் அங்கே இருக்கிற விஷயத்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக நம்ம பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்ற தரவுகளையும் அப்பப்போ பேசிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நோ ஃப்ரீ ரேஷன் சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்கு என்னங்க பதில் அப்படின்னா, கண்டஸ்டன்ட் earn groceries by doing task. அதாவது டாஸ்க் வின் பண்ணி தான் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க கிராசரிஸே வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எதுவா இருந்தாலும் நீங்க வந்து எப்படி என்ன பண்றதா இருந்தாலும் நீங்க ஒரு செயல்பாடு இருக்கணும். ஆமா, இதுல இன்னொரு விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்து வின் பண்றாங்க, அவங்க ரைஸ் பண்றாங்க வாங்கின்னு வராங்க அப்படின்னா அப்ப வந்து அது இன்னும் வந்து கலாட்டாகும். இப்ப ரைஸ் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றவங்களுக்கு தான் ரைஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கூட கொண்டு வரலாம்ல. அப்போ அது வந்து இன்னும் அந்த இடத்துல உள்ள வீட்டுக்குள்ளார வந்து இன்னுமே வந்து ப்ராப்ளம்ஸை உண்டாக்கலாம். அப்போ வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வரும், யாருக்கு கொடுக்குறாங்க, நீ வின் பண்ண பொருளை வந்து யாரோட ஷேர் பண்ணிக்கிற, ஷேரிங் அண்ட் கேரிங்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகும்ல. வாட் இஸ் தி பாயிண்ட் ஃபார் 5th பாயிண்ட் 6th பாயிண்ட் டாஸ்க் வின்னர்ஸ். ஆமா, டாஸ்க் வின்னர்ஸ் will get unlimited food. ஆமா, அதாவது ஜெயிச்சவனுக்கு எல்லாம் கொடுத்துருவோம், unlimited food. ஆமா, நீ வந்து ஒண்ணு நீ ஏத்துறணும்னு சொல்றாங்களா இல்ல பிரிச்சு கொடுக்கலாம்னு தெரியல. அததான் கேக்குறேன். அது அந்த நேரத்துல மாறும், ஏன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நோ ரேஷன் போது இவங்க ஜெயிச்சு அதை கொடுக்கும்போது அங்க ஒரு இது உருவாகும்ல. அதான் இப்ப நான் சொன்னேன், ஏன்னா கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ணணும் கிராசரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டாஸ்க் வின் பண்ற கண்டஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜாக்கிக்கு வந்து ரைஸ் வின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு லிஸ்ட் இருக்கும்ல, ஒரு லிஸ்ட் டியர்ஸ்ன்றாரு, திடீர்னு வந்து செல்லம்ங்கிறாரு, அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட்லயே வராதவங்க அப்படின்றாரு. இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்களா எனிமி லிஸ்ட்ல கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேற அப்படி ஒரு ஞாபகம் வேற இருக்குங்களா? சார் ஒரு பேச்சுக்கு சார், இப்ப நீங்க ஒரு ஜாக்கின் நம்ம இப்ப யாராவது ஒருத்தர் எனிமி லிஸ்ட்ல வைக்கணும்ல, நான் திடீர்னு உங்க டியர் பேரை சொல்லி அவள நீங்க வந்து எனிமி லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா எப்படி? அப்போ ஒரு இதுவாயிடும்ல உங்களுக்கு பிரச்சனை. இல்ல எல்லா டியருமே கிளம்பிட்டாளுங்க, எல்லாம் அவளும் கிளம்பிட்டாளுங்க, அதனால ஹாப்பி, தட்ஸ் ஆல். அதனால நான் என்ன நானே வந்து உங்களுக்கு எளிமையா வந்து சொல்லிக்கிறேன், ஒரு தாயுள்ளத்தோட அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்ப நீங்க எனிமி அப்படின்னும் பொழுது ஒருத்தருக்கு நீங்க ஒரு விஷயம் நான் கொடுப்பேன், இவங்களுக்கு நான் வந்து ரைஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு டாஸ்க்ல கூட அவங்க வின் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு டாஸ்க்ல கூட சரியான பங்களிப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் ஏன் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்? குழச்சி போட்ட சாணி மாதிரி அது மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருக்குது, திண்டு தண்டத்தை விட்டு மாதிரி திண்டுகிட்டு இருக்குது, இடத்த வேற அடைச்சிட்டு இருக்குது, பில்லோக்குள்ள எடுத்து காலி பண்ணிட்டு இருக்குது, தூங்கி எழுதும்போது சொல்லு வேற அந்த தனையிலாம் நினைச்சு வச்சிருக்கு, சரி தேவை ஏற்றுமாங்க அப்படின்ற மாதிரி நடக்கலாம். ஓகேவா? இல்ல இன்னொரு விஷயமா வந்து இப்ப எலிமினேஷன்ல எல்லாருமே வரும்பொழுது காமன் எலிமினேஷன்ன்ற மாதிரி ஒண்ணு கூட கொண்டு வரலாம். அதாவது யாருமே டாஸ்க் வின் பண்ணல, ஒருத்தவங்க ஒரு டாஸ்க் வின் பண்ணல, ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நாமினேஷன்ஸ் அவங்க மேல விழலாம் இல்லையா? அந்த மாதிரியான தாட் ப்ராசஸும் வந்து தோணுச்சு. ஓகே, ஸோ இது வந்து நோ ரேஷன். அதன் பிறகு வந்து ஏன்னா அவங்களுக்கான டாஸ்க் வின்னர்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் ஃபுட் கொடுப்பாங்கன்றது. லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரைஸ் மணி வந்து எப்படி கேம் பிளே பண்ணுறாங்களோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதாவது விளையாட்டுகளில் மற்ற டாஸ்கில் அவங்க கலந்துக்கிறதும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் ப்ரைஸ் மணின்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இவ்வளோ பண்ணியா, இதை செஞ்சியா, இதெல்லாம் பண்ணியா, இப்படி பேர் இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியா, இவ்வளோ அமௌண்ட் வந்ததா, ரைட் இருந்தா நீ கீச்சு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி அது வந்து 5th பாயிண்ட்டுக்கு அதே தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் நிஜமாக நீ சொன்ன மாதிரி அது வாசிக்கல, நான் வாசிக்கலாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து அப்படி இருந்தால் தான் அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி தான். என்ன மேடம் திரும்ப சொல்லுங்க, மறுக்கா சொல்லுங்க. நீங்க ஒரு தீர்க்கதரிசி, மறுக்கா சொல்லுங்க. தீர்க்கதரிசி. ஓகே.
ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால வந்து மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. கண்டிப்பாக அந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் வளரப்போகுது அப்படின்னு தெரியல. இன்னும் லோகோ ரிலீஸ் ஆகலை. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கணும். என்ன கதைன்னு தெரியல. இல்லை இங்கேயும் வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இது வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இப்போ விஜய் சேதுபதி வரார் அப்படின்னும் பொழுதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய டாஸ்க் வச்சு கொஞ்சம் கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா வந்து இப்போ கமல் அளவுக்கு வந்து அந்த இடத்தை நிரப்ப முடியாத பட்சத்தில் அப்போ அவருக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு கம்பேரிசன் வந்துடும் இல்லையா? அப்போ வந்து கேமை வந்து கண்டிப்பாக கம்பேரிசன் வரும். எஸ். ஸோ கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கூட்டு போகிறதுக்கு அதற்கான டாஸ்க்குகளை வந்து மாற்றுறது, அதற்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இங்கே அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, அதுதான் மேட்டர். பட் இவங்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நான் திரும்பவும் சொன்னது என்னன்னா, இந்த கேப்டனாக இருக்கிறவங்க நாமினேஷன் ஒரு எலிமினேஷனுக்கு வந்து தகுதியே இல்லை, அவங்கள நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக விட்டுறணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களே டபால்னு பிடிச்சி போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்டன்சியில் பிரச்சனை வந்தது. கேப்டன் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கும்பொழுது கூட கேப்டன்ஸ் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி பிடிச்சவங்களே ஒரு 3 தடவையா வரிசையில கேப்டன் ஆகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு தேவையில்லாதவங்கலாம் வந்து அதுல வந்து ஜெயிச்சிட்டு போறாங்க. ஆமா, ஏன்னா நம்ம போன வாட்டி இல்ல ராஜி சீசன்ல வந்து அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. இல்ல நான் இப்ப இந்த போன சீசன் யோசிச்சு பாக்குறேன். இப்ப பூர்ணிமா பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேப்டன் ஆனாங்க. பட் அந்த நேரங்கள்ல எல்லாமே அவங்கள வந்து ரொம்ப ஈஸியா அவங்க வந்து என்ன சொல்றது, வெளியில மக்களால வந்து டார்கெட் பண்ணிருந்தாங்க அவங்கள. அப்ப வந்து அவங்க கேப்டன் ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தருமே அதுல தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மக்களே வந்து சப்போஸ் பிடிக்கலன்னா உடனே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த கேப்டன் தப்பிச்சுக்கிற அந்த கதையே இல்லாம மக்கள் வந்து அவங்க வந்து வெளியே அனுப்பணும்னா அது வந்து, ஏன்னா பிரதீப் வந்து போனதுமே ஒரு பெரிய சாட்டை போட்டு யார் யாரெல்லாம் போகணும், யாரெல்லாம் இப்ப போகணும், யார் அப்ப போகணும்ன்றத சோசியல் மீடியாவில கெஸ் பண்ணி பேசி பண்ணாங்க. அது ஒண்ணு. ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து வெளியிலே ஆளுங்களை வச்சு அது மாதிரி பொய் தகவல்களை பரப்புற விஷயங்களும் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அர்ச்சனா அந்த கேப்டன்ஷிப் இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்து இங்க வா அங்க வான்னு சப்பாத்தி மாவு பேசுறது கூட நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா. மாயா பொறுத்த வரைக்கும் அந்த டைம் வந்து மாயா தப்பிச்சிட்டாங்க. பட் வெளியில வந்து மாயாவுக்கு அப்ப பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அவங்க நாமினேட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா மாயா வந்து ஒன் ஆஃப் த ஆளா வெளில வந்து இருந்திருப்பாங்க. டப்புன்னு அவங்கள கேப்டன் ஆக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் கொடுக்கறது, நின்றுட்டே இருக்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்கள கேப்டன் ஆக்கிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. சரி, அதுதான் வந்து இப்போத்திய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால் வரட்டும். தெலுங்கு பிக் பாஸில் நிறைய விஷயங்கள் போகும்போது அதுவும் சோஷியல் மீடியாவோட மிங்கிளாகி போகும்போது நிறைய செய்திகள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அது வந்து இன்னொன்று வந்து இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. இந்த ரூல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கேப்டன் வந்து அந்த எலிமினேஷன் இல்லாமல் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும்ல. இந்த ரூல் வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக தெரியப்படுதுங்க. மோஸ்ட்லி நிறைய பகுதி கொண்டோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப லேட்டாக சொல்றீங்க. சரி பரவாயில்ல, நிறைய பகுதி கொண்டோம். இதுக்கப்புறம் இருக்குல்ல, ரைட், ஓகே. ஏன்னா எப்படி நீங்க பாடுவீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி கொஞ்சம் பேசுவீங்க ஏதாவது, அதுக்கப்புறம் தானே ஜாக்கி திருப்பி ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா, மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, மறுபுறம் நாணமும் தடுக்குதே, இதுவரை யாரிடமும் சொல்லாத கதை. ஸோ அதனால் சொல்லாத கதைகள் நிறைய இருக்குது, சோக கதைகள், விஷயங்கள். சோகம் மட்டுமே எப்படி ஜாக்கி இருக்கும், சொல்லாத கதைகளில் நிறைய சொல்ல முடியாத சந்தோஷங்களும் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இப்போ எல்லாமே அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க பிஸி ஆகிட்டாங்க. ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கூட ஃபோன் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க பிஸி, நல்லா இருங்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான், ஹாப்பி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.